வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். இன்றைக்கி நம்ம கொஷின் டைம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டவுட்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலான்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற டவுட்ஸ்க்கு கிளியராக ஒரு வீடியோ போடலான் இருக்கிறோம். 2 டவுட் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டவுட் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி எடுக்கிற லீவுக்கு லாஸ் ஆஃப் பேவா ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு கேட்குறாங்க. செகண்ட் டவுட்டு, டிஏ எத்தனை % ஃபார் பிபிஎம் நம்ம தான் இபி அண்ட் ரெண்ட் பே பண்ணணுமா, கைண்ட்லி கிளாரிஃபை சார்னு சொல்கிறாங்க. வாங்க 2 வீடியோவையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். 2 டவுட்டுக்கும் டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டவுட் என்ன கேட்டிருக்காங்க, கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி எடுக்கிற லீவ் லாஸ் ஆஃப் பேவான்னு கேட்டிருக்காங்க. தெர் இஸ் நோ சச் ஆர்டருங்க. ஜிடிஎஸ் ஸ்டாஃபுங்க கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி பெய்ட் லீவ் அவைல் பண்ணிக்கலாம். பெய்ட் லீவ் எடுக்கிறதுக்கும் கன்ஃபர்மேஷன் ஆர்டருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுக்கான ஆர்டர் பாருங்கள், உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கோம். ஆஸ் பர் ரூல் 7 ஆஃப் த ஜிடிஎஸ் கான்டக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஜிடிஎஸ் கான்டக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2020 ரூல் நம்பர் 7 படி ஜிடிஎஸ் 20 நாள் எடுத்துக்கலாம். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10 நாள் எடுத்துக்கலாம் தான் இருக்குது. கன்ஃபர்மேஷன் ஆர்டர் படி எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. அதனால் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் உங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பெய்ட் லீவே எடுத்துக்கலாம். பெய்ட் லீவ் ஒருவேளை தீர்ந்துட்டால் நீங்கள் லீவ் வித்தவுட் அலவன்ஸ் LWA அந்த லீவ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், டிஏ தற்பொழுது எத்தனை இப்போ இப்போ ப்ரெசன்ட் ரேட் ஆஃப் டிஏ கேட்குறாங்க. 55% சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 55% ப்ரெசன்ட் டிஏ ரேட். ஓகேங்களா. அடுத்தது, ஃபார் பிபிஎம்ஸ் நம்ம தான் இபி அண்டு ரெண்ட்டு பே பண்ணணுமா? கண்டிப்பாங்க. பிபிஎம்ஸ் தான் அந்த பிஓவில் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கான இடத்தையும் அவங்க தான் பார்க்கணும். அதுக்குண்டான ரெண்ட்டு அதெல்லாம் அவங்க தான் பே பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து காம்போசைட் அலவன்ஸ்னு சொல்லி ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு 500 ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் பிஓ வச்சுருந்தீங்கன்னா 500 கொடுப்பாங்க, இல்லைன்னா 250 கொடுப்பாங்க. அதாவது ரூல் 3B அதில் 3rd பாயிண்ட் ஆஃப் ஜிடிஎஸ் கான்டக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2020 பார்த்தீங்கன்னா பிபிஎம் மஸ்ட் ப்ரொவைட் அக்கமடேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக பாருங்கள், அந்த ரூலையும் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம். ரெசிடென்ஸ், தி கண்டிஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் ஷல் அப்ளை as stipulated in Rule 3A of GDS Rules 2020. The candidates must provide accommodation for branch office after selection but before engagement. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பிஓ எந்த இடம் எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்குங்க. அப்படி நம்ம வைக்கிறதுக்கு பிபிஎம்ஸ்க்கு ஒரு காம்போசைட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. 500 250 கொடுக்குறாங்க. அந்த 500 வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆஃபீஸில் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கணும், அது ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். அந்த ரூல் பாருங்கள், உங்களுக்கு இங்கே எடுத்து வச்சுருக்குறோம். அந்த ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்க பிபிஎம் அக்கமடேஷன் வச்சுருந்தாங்கன்னா 500 கொடுப்பாங்க அந்த காம்போசிட் அலவன்ஸு. அப்படி இல்லைன்னா 250 கொடுக்குறாங்க. ஆனால் மினிமம் 250 கன்ஃபார்ம் அது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஓகேங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.